அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அப்படிங்கிறது ஆன்லைன் பேட்சுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கு. சரிங்களா? அந்த கிளாஸில் டிஎன்பிசி குரு 4க்கு சரிங்களா, குரு 4க்கு பொறுத்தளவு தமிழில் நமக்கு 100 கொஷின் இருக்குது. அந்த 100 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதில் இப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 6 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனே சொல்கிறான். சரிங்களா? 2026க்கான குரு 4 நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு October 6 தான் சொல்கிறாங்க. எக்ஸாமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 20 தான் நமக்கு எக்ஸாமு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ஃபர்தராக நீங்கள் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். October 6 தான் நோட்டிஃபிகேஷன் வருது. December 20 அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? அப்போ அந்த இன் பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதில் போட்டு நம்ம மாங்கு படிச்சுட்டு கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ப்ரிப்பேராக படிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? அதை பொறுத்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் அப்படிங்கிறது குரூப் 4 பொறுத்தளவு, குரூப் 2 பொறுத்தளவு ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன். 100 கொஷின் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஷின் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். இந்த 100 கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55க்கு ப்ளஸ் ஞாபகம், 55 கொஷினுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கிராமர் பார்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? 55 ப்ளஸ் இதில் ஒரு 30 கொஷின் போட்டீங்க அப்படின்னா 85 கொஷின் இருக்குது. இப்போ இந்த 30 கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஷினாக வருது. இது 55க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமராக தான் வருது. சரிங்களா? நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின் எப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கியம் பார்ட்டு. சரிங்களா? இலக்கியத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 15 பாட்டு கொடுக்குறான். 15 கொஷின் இலக்கியமும் உரைநடையும் சேர்த்து. சரிங்களா? இலக்கியமும் உரைநடையும் சேர்த்து 15 கொஷின் தான். அப்போ மெஜாரிட்டியான கொஷின் எங்கே கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 கொஷின் இந்த கிராமர் பாட்டுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அப்போ நமக்குடைய கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாள் கிளாஸ். சரிங்களா? 60 days பிளானு. அந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/3/2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி கிளாஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குறில் நெடில் வேறுபாடு இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பிழை இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஷெட்யூல். சரிங்களா? ரெண்டாவது நாள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, 3 லா 2 நா 2 ரா. இதுடைய வார்த்தைகளை ஒரு இடத்துல எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அர்த்தங்கள் நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 3ஆவது நாள் கிளாஸ் அப்படிங்கும்போது இனவெழுத்துக்கள் சொல்லுவாங்க, சுட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்க, வினா எழுத்துக்கள் சொல்லுவாங்க, ஒருமை பெண்மை வேறுபாடு சொல்லுவாங்க. இது எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எப்படி நீங்கள் ஷெட்யூல் எடுத்திருக்காங்க அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிசி பொறுத்தளவு தமிழில் ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் உடைச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு நாளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகும். அதில் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு A3 புக்கு அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தருவாங்க. அந்த A3 புக்கை பொறுத்தளவு நம்மளுடைய புதிய பாடத்திட்டத்தின்படி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்குது. இலக்கணத்தை பொறுத்தளவு ஒரு 25 கொஷின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லகராதி அப்படிங்கிறது 15 கொஷின் இருக்குது. எழுதும் திறன் 15 கொஷின் இருக்குது. கலை சொற்களை பொறுத்தளவு 10 கொஷின், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன் வச்சு ஒரு 15 கொஷின், எளிய மொழிபெயர்ப்பு ஒரு 5 கொஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் மற்றும் உரைநடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின். இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்பில் தந்த நமக்கு இந்த பார்ட்டில் இவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மார்க் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்கூடிய பார்ட். இதை வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே நம்மளுடைய கண்டென்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இன்டெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். சரிங்களா? சிலபஸ் அப்படிங்கும்போது இலக்கணம் இருக்குது. இலக்கணத்தை பொறுத்தளவு எவ்வளோ பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? பிரித்தெழுதுக சேர்த்தெழுது இருக்குது, சந்திப்பிழை இருக்குது, குறில் நெடில் வேறுபாடு இருக்குது, லகர லகர வேறுபாடு இருக்குது, அதே மாதிரி இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கும்போது எழுத்துல வந்துடும். ரெண்டாவது பாட்டு அப்படிங்கும்போது வேறு சொல்லிருந்து வினை சொல்லிருந்து வேறு சொல் தேர்ந்தெடுக்கிறோம். வேறு சொல்லிருந்து வினையால் அணையும் பெயர் சொல்லு, வினை சொல்லு, இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது. அதே மாதிரி அயற்சொல், தமிழ் சொல்லு, எதிர்ச்சொல்லு, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வினை சொற்களுக்குடைய வேறுபாடு. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரில் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய 25 கொஷின். சரிங்களா? இது அப்படியே நம்மளுடைய சிலபஸ்.
சிலபஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புக்கு போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கிளாஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் அப்படிங்கும்போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது ஃபர்ஸ்ட் நாள் இருக்குது. சரிங்களா? கிளாஸ் ஓரியன்டாக நம்ம போகும்போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுது இருக்குது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் கொடுத்துருக்கிறது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸாக போகும். 60 நாளுக்கு கிளாஸ் போட்டிருப்பாங்க. பாருங்களேன் எவ்வளோ நாளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 60 நாளுக்கு கிளாஸ் போட்டிருக்காங்க. அந்த 60வது நாள் கிளாஸ் அப்படிங்கிறது பாருங்க எப்படி இருக்குன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் சாப்டராக இருக்கக்கூடியது பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துட்டோம்னா பாரதிதாசன், டிகேசி, தவத்திரு குன்றக்குடிகள் அப்படியே லைனாக வந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் அடங்கிடும். சரிங்களா? இந்த ஏத்திரில் இல்லாத பாயிண்டே கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய ஐடியாவாக இருக்குது. ஏன்னா தமிழில் கொஷின் எங்கேருந்து வெளில போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபிக்ஸ் பண்ணி தான் நமக்கு தமிழ் அப்படிங்கிற புக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இந்த கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்சும் நமக்கு தந்துருவாங்க. சரிங்களா? தமிழுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்சும் உண்டு. நீங்கள் அதையும் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்தராக உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9044461061. இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9044462062 அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். தேங்க்யூ.